Hello students, welcome to Max Thicker channel. 9th standard Max chapter 3 algebra ல exercise 3.2 ல இருக்க sums பார்க்கலாம். First question, find the value of the polynomial f of y is equal to 6y minus 3y square plus 3 at அப்படின்னு கொடுத்துட்டு 3 subdivisionல பார்த்தீங்கன்னா y ஓட values y is equal to 1, y is equal to minus 1, then y is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்க பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த பாலினாமியலோட வேல்யூவை நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. ஒய்ங்கிற இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். தென் நெக்ஸ்ட் ஒய்ங்கிற இடத்துல -1, தென் ஒய்ங்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்ல பாலினாமியல் கொடுத்த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஃபர்ஸ்ட் ஒன்ல அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ எஃப் ஆஃப் ஒய் தானே நம்மளோட பாலினாமியல். அப்போ எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6y மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3 இல்லையா? இப்போ ஒய்ங்கிற இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 6 ஒய்ங்கிற இடத்துல 1, 6y இல்லையா? அப்போ 6 இன்டூ 1 மைனஸ் 3 1 ஸ்கொயர், ஏன்னா ஒய் ஸ்கொயர், ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஒய்ங்கிற இடத்துல 1 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6 இன்டூ 1 6 மைனஸ் 3 இன்டூ 1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் 1 தான், plus 3. Then 6 minus 3 ones are 3 plus 3. So minus 3 plus 3 cancel. The answer is 6. So f of 1 ஓட answer என்னன்னா 6. Next நமக்கு செகண்ட்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா y is equal to -1 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ f of y is equal to நமக்கு கொடுத்த பாலினாமியல் 6y minus 3y square plus 3. Then f of y ஓட வேல்யூ -1 substitute பண்ணோம்னா 6 into -1 minus 3 into -1 whole square plus 3. Then plus 6 இங்க -1. அப்போ plus into minus 6 ones are 6. Then minus 3. இப்போ -1 ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னு என்ன? -1 whole squareனா -1 into -1. So minus into minus plus 1 ones are 1. So 1. -1 ஸ்கொயர் பண்ணோம்னா இப்போ +1 ஆயிடுச்சு, plus 3. Then minus 6, minus 3 into 1, minus 3. அப்புறம் இந்த plus 3. minus 3யும் plus 3யும் கேன்சல் ஆயிடுச்சு, ஆன்சர் -6ன்னு கிடைக்கும். இது f of -1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் f of 0 பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா y is equal to 0ன்னு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அப்போ f of 0 is equal to 6 into 0 minus 3 into 0 square plus 3. 6 into 0 0 minus 3 into 0 square பண்ணாலும் 0 தான், plus 3. Then 0 minus 3 into 0 0 plus 3. Then plus 3 தான் ஆன்சர், அதாவது f of 0. புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், இஃப் p of x is equal to x square minus 2 root 2x plus 1, find p of 2 root 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. p of xக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ p of 2 rootோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. p of xக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. p of 2 rootோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். வெரி ஈஸி. ஸோ கொடுத்துருந்த சம் எழுதியாச்சு. p of xோட வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்க. நமக்கு என்ன வேணும்? p of 2 root 2ஓட வேல்யூ வேணுமா? is equal to, இப்போ x இருக்க இடத்துல என்ன வந்திருக்கு? 2 root 2. அப்போ இங்கேயும் x இருக்க இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2 root 2வை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 2x ஸ்கொயர் இல்லையா? அப்போ 2 root the whole square minus 2 root 2, x இருக்க இடத்துல 2 root 2 plus 1. சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் p of 2 root 2 is equal to, இப்போ இந்த 2 ரூட்டுக்கு ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துடலாம், ஏன்னா நம்ம ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம். 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர், ரூட் 2க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது 2 2s are 4. அப்புறம் ரூட் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 2 ஹோல் ஸ்கொயரா? புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரூட் 2 மல்டிப்ளை பண்ணோம்னா ரூட் 2 த ஹோல் ஸ்கொயர்
again in the plus 1. Next 2 square means 4. Then root 2 whole square means square root 2 cancel ஆகி நமக்கு answer 2 மட்டும் கிடைக்கும். Minus 4. அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் 1. 4 2s are 8 minus 4 2s are 8 plus 1. ஸோ இங்கே 8க்கு முன்னாடி எந்த சைனும் இல்லைன்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம். தென் ப்ளஸ் 8ம் மைனஸ் 8ம் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ பி ஆஃப் 2 ரூட் 2ஓட வேல்யூ ப்ளஸ் 1. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜீரோஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்கிறது. பாலினாமியல்ஸ், இதுக்கு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3. இதில் லெட் x minus 3 is equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ x is equal to இந்த minus 3 ஈக்குவலுக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஜீரோவா, ஃபைண்ட் த ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க எக்ஸ் மைனஸ் 3ன்னு கொடுத்துருந்தாங்க. லெட் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஈக்குவலுக்கு இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் 3. இப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் ப்ளஸ் 3ன்னு. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு சொன்னாங்க. பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3ன்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ அது எக்ஸ் இருக்க இடத்துலலாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3ல் 3 மைனஸ் பண்ணால் 0. அப்போது பி ஆஃப் 3ங்கிறது ஒரு 0 தானே? அப்போது இது என்ன எழுதலாம்? ஃபைண்ட் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் என்னது? பி ஆஃப் எக்ஸ் இல்லையா? பி ஆஃப் எக்ஸோட பாலினாமியல் வந்து இப்போ பி ஆஃப் 3 இல்லையா? இது நம்ம இப்போ எழுதணும். ஸோ x is equal to plus 3 அப்படின்னு நமக்கு கிடச்சது இல்லையா? இந்த வேல்யூ இஸ் த 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் 3 பண்ணோம்னா நமக்கு 0ன்னு வேல்யூ கிடைக்கும். செகண்ட் ஒன் பார்க்கலாமா? பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட் 2x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது 2x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் 5. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆல்ரெடி அந்த பக்கம் இருக்குது. இப்போது இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துன்னா டிவிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2ன்னு கிடைக்கிது. இப்போ இந்த வேல்யூவை பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5ல் எக்ஸோட வேல்யூ என்னது? பி ஆஃப் மைனஸ் 5/2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 இன்ட்டு மைனஸ் 5/2 ப்ளஸ் 5 ஏன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 5/2. ஸோ இங்கே மேலே இருக்க 2வும் கீழே இருக்க 2வும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் மேலே என்ன இருக்குது? மைனஸ் 5 தென் ப்ளஸ் 5. சப்ராக்ட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. 5ல் 5 மைனஸ் பண்ணால் 0. ஸோ பி ஆஃப் மைனஸ் 5/2 ஓட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2 இஸ் த 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? பி ஆஃப் எக்ஸோட 0 வந்து எக்ஸோட வேல்யூ மைனஸ் 5/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், q ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் 3. ஸோ லெட் 2y மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. தென் 2y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 3. தென் y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3. இங்கே மல்டிப்ளையில் 2 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு ப்ளஸ் 3/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. தென் இதை வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் q ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 2y மைனஸ் 3ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ q ஆஃப் ஒய்யோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3/2 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 3/2 மைனஸ் 3. கீழே இருக்க 2 மேலே இருக்க 2 கேன்சல் ஆகிடும். மேலே இப்போ ப்ளஸ் 3 தென் மைனஸ் 3. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆச்சு, நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அப்போது q ஆஃப் 3/2ஓட வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா y is equal to plus 3/2 is the 0 of என்னது? q of y. இதோட ஆன்சர் புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் f of z is equal to 8z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. let 8z is equal to 0. then z is equal to
இப்போது இந்த 8 வந்து மல்டிப்ளைல இருக்குது. அப்போ 0/8. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வேல்யூ. ஓகேவா? அப்புறம் நமக்கு f ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு 8zன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த z இருக்க இடத்துலலாம் நம்ம இப்போ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f of 0 is equal to 8 into 0, 0. Here, z is equal to 0 is the 0 of what? f of z. புரியுதுங்களா? 0 is the 0 of f of z. இது fourth one ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம fifth one பார்க்கலாம். Fifth one, p of x is equal to ax when a is not equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. a ஓட வேல்யூ 0 இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போது let ax is equal to 0, then x is equal to 0/a is 0. இப்போ x ஓட வேல்யூ 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ p of x is equal to ax இல்லையா? அப்போது p of 0 is equal to a into 0. p of 0 is equal to 0 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. Here என்ன எழுதணும்னா x is equal to 0 is the 0 of what? p of x. ஓகேவா? இது ஃபிஃப்த் ஒனோட ஆன்சர். வெரி ஈஸி. லெட்டில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க சம்மில் சப்ஸ்டியூட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். வெரி ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம். Sixth one, h of x is equal to ax plus b. a is not equal to 0. But aயும் bயும் என்னவா இருக்குங்கிறாங்க? எலிமெண்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஆர் மீன்ஸ் ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி எடுப்போம்? let ax plus b is equal to 0 அப்படின்னா ax is equal to plus b ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் மைனஸ் b, தென் x is equal to minus b. இந்த மல்டிப்ளையில் இருக்க a ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் டிவிஷன். ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு h of x is equal to கொடுத்துருந்தது ax plus b இல்லையா? ஸோ h of x இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மைனஸ் b/aவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a இன்ட்டு மைனஸ் b/a ப்ளஸ் b. ஏன்னா x இருக்க இடத்துல மைனஸ் b/aவை சப்ஸ்டியூட் பண்ணும். கீழே இருக்க a மேலே இருக்க a கேன்சல் ஆனால் மைனஸ் b, இங்கே ஒரு ப்ளஸ் b. மைனஸ் b ப்ளஸ் b கேன்சல் ஆகி ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். அது h of minus b/a. Here x is equal to இப்போ என்ன எழுதணும்னா x is equal to minus b/a is the 0 of h of x. ஓகேவா? இப்போ தேர்ட் கொஷினில் இருக்க 6 சப்டிவிஷன் சம்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்கறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். Fourth question, find the roots of the polynomial equation. So already zeros, find the zeros பார்த்தோம். இப்போ find the roots பார்க்கலாம். Very easy. Fourth subdivision sum இருக்கு. One by one பார்க்கலாம். First question, 5x minus 6 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா 5x is equal to minus 6 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 6. தென் x is equal to ப்ளஸ் 6 ஆல்ரெடி அந்த சைடு இருக்குது. இங்கே ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ரூட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது மல்டிப்ளையில் இருக்க 5 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் டிவிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6/5 தான் இதோட ரூட். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -3. ஸோ இந்த கொடுத்துருந்த பாலினாமியலோட ரூட் என்னென்னா -3. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். வெரி ஈஸி சம்ஸ். ரொம்ப ஈஸி ரூட்டு கண்டுபிடிக்கிறது. தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 10x + 9 இஸ் ஈக்குவல் டு 0. தென் 10x இஸ் ஈக்குவல் டு நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால தான் எக்ஸை மட்டும் நம்ம ஈக்குவலுக்கு இந்த சைடு வச்சுருக்கோம். -9 ஈக்குவலுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா -9. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9 அப்படியே தான் இருக்குது. இங்கே இருக்க 10 எப்படி இந்த பக்கம் கொண்டு போகிறதுனா நடுவில் ஏதாவது இருக்கா? இல்லைனா மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளையில் இருக்க 10 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9/10 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 9x - 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9x வச்சுக்கோங்க. -4 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் +4. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4 அங்கேயே தான் இருக்குது. இங்கே 9x கூட 9xங்கிறதுல வந்து 9 வந்து மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளையில் இருக்க 9 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4/9 தான் இதோட ஆன்சர்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும். ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது வெரி வெரி ஈஸி. நெக்ஸ்ட் நம்ம 5th கொஷின் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 5th கொஷின், வெரிஃபை வெதர் த ஃபாலோவிங் ஆர் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் இண்டிகேட்டட் அகைன்ஸ்ட் தேம் ஆர் நாட். அதாவது கொடுத்துருக்க பாலினாமியல்ஸ் எல்லாம் ஜீரோவா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி ஜீரோவாக இருக்கா இல்லையாங்கிறதும் நீங்கள் கீழே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 4 சப்டிவிஷன் சம் கொடுத்துருக்காங்க. 1 by 1 செக் பண்ணி 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து அதோட இண்டிகேட் பண்ணி அகெயின்ஸ்டாக இருக்கா இல்லை இல்லாமல் இருக்கா, 0 இல்லாமல் இருக்காங்கிறது நம்ம எழுதலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், P of x is equal to 2x minus 1. தென் எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கொடுத்ததுனால இந்த P of x இருக்க இடத்துலலாம் இந்த 1/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into 1/2 ஏன்னா 2x இல்லையா, 2 into x தான் 2x. அப்போ 2 into 1/2 minus 1. தென் P of 1/2 is equal to, கீழே ஒரு 2 மேலே ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒன்றும் இல்லைன்னா ப்ளஸ் சைன் இருக்குன்னு அர்த்தம், இங்கே -1. அப்போது P of 1/2 இஸ் என்ன ஆன்சர் வரும், நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன எழுதணும்னா x is equal to 1/2 is a 0 பாலினாமியல் எழுதிடுங்க. வெரி ஈஸி, பாலினாமியல். அப்போ இது ஒரு பாலினாமியல் தானே. x is equal to 1/2 வேல்யூ கொடுத்தா சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஆகுது தானே. அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் பார்க்கலாமா. P of x is equal to x cube minus 1. எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ P of x இருக்க இடத்துலலாம் 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே நமக்கு x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 1 whole cube minus 1. தென் P of 1 is equal to 1 க்யூப் பண்ண என்ன அர்த்தம், 1 க்யூப்னா 1 into 1 into 1. 1 எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் 1 கூட 1 தான். இப்போ 1 minus 1. அப்போது P of 1ஓட வேல்யூ எவ்வளோப்பா, இங்கே +1 -1 ரெண்டும் கேன்சல் ஆகி 0. Here x is equal to 1 is a 0 polynomial. அப்போ கரெக்டாக தான் இருக்குது, அதை நீங்கள் எழுதிடுங்க. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாமா. தேர்ட் கொஷின், P of x is equal to ax plus b, x is equal to minus b by a. தென் P of x இருக்க இடத்துல minus b by a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a into xோட வேல்யூ எவ்வளவு, minus b by a plus b. ஸோ இங்கே கீழே ஒரு a மேலே ஒரு a கேன்சல் பண்ணிட்டோம்னா minus b then plus b. then P of minus b by a is equal to plus b minus b cancel ஆச்சுன்னா 0. Here x is equal to minus b by a is a 0 polynomial. புரியுதுங்களா, ஈஸியாக இருக்கா, புரியுதுங்களா. இது தேர்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இங்கே எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது P of x is equal to x plus 3 into x minus 4. ஃபஸ்ட்டு நம்ம P of என்ன எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். அப்போது P of 4 is equal to x plus 3. அப்போது 4 plus 3 into 4 minus 4. then 4 plus 3 7 into 4 minus 4 0 இல்லையா. +4 -4 0 கேன்சல் 0. இப்போ 7 into 0 0. அப்போ P of 4ஓட வேல்யூ என்னது, 0. அப்போ என்ன எழுதிக்கலாம் நம்ம, x is equal to 4 is a 0 polynomial. தென் இன்னொன்று வேல்யூ இருக்கு இல்லையா, x is equal to -3. இதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ P of இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் -3 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் x plus 3. ஸோ -3 plus 3 தென் இன்ட்டு -3 -4. ஸோ -3 + 3 கேன்சல் ஆகி இங்கே 0 ஆகிடும். இங்கே சேம் சைன், ஸோ ஆட் பண்ணி அதே சைன் எழுதினோம்னா -7. ஸோ 0 into anything is 0. ஹியர் ஆல்சோ மைனஸ் P of -3யும் 0. இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா x is equal to 4 then x is equal to -3 is a 0 polynomial. ஈஸியாக இருக்கா, வெரி ஈஸி. ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இந்த சம்ஸ் வரும். சால்வ் பண்ணி குட் மார்க் வாங்குங்க. நம்ம 6th ஒன் பார்க்கலாம். 6th கொஷின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் ரெப்ரசன்டட் பை தேர் கிராஃப்ஸ். நமக்கு 5 கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு நமக்கு ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணணும். இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. y is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எக்ஸில் தான் வந்து இதுதான் எக்ஸ் ஆக்சஸ் இல்லையா, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ் நம்ம எடுத்துப்போம்.
அப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இடத்துல டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும். அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு அப்படின்னா இங்கே 2. ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு டைம்ஸு? ஜீரோஸ் இஸ் 2. ஹியர் பாருங்கள் செகண்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இது வந்து ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இடத்துல டச் ஆகுது? 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஏன்னா 3 பிளேசஸில் டச் ஆகிடுக்கு. ஸோ 3. தென் இந்த கிராஃப் பாருங்கள் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் ஏதாவது டச் ஆகிருக்கா? கிடையாது. அப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 0. ஹியர் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல டச் ஆகிருக்கப்பா? ஒரே ஒரு இடத்துல. அப்போது என்ன எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 1. ஹியர் ஆல்சோ இங்கே பாரு, இந்த ஃபிஃப்த் கிராஃப்லேயும் நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ஒய் எக்ஸ்ன்னு. அப்போ எக்ஸுங்கிற இடத்துல ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆகிருக்கு. அப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் டு 1. இப்போது எக்ஸசைஸ் 3.2ல் இருக்க எல்லா சம்மும் பார்த்தோம். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.